Hello guys, in the video நம்ம iQOO Z6 Pro and OnePlus Nord CE2 5G இந்த ரெண்டு மொபைலையும் நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட், எந்த ஃபோன் எந்தெந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும், எந்த மொபைல் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும், இது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ மட்டும் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். அண்ட் பார்த்து முடிச்சோடனே இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டெய்லி ஈவினிங் 4 o'clock நம்ம சேனலில் புது வீடியோ ஷெட்யூல் ஆயிரும். சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலோட க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸ்க்கான கம்பேரிசன் நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கும், இல்லைனா அப்கமிங் வீடியோஸில் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் இருக்கும், வேணும்னா வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலோட க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மேபி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு d2l டெக் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லான்ச்சஸ் பற்றி பார்க்கும்போது iQOO Z6 Pro April 27, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. OnePlus Nord CE2 February 17, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் ப்ரொடக்ஷனை பார்க்கும்போது iQOO Z6 பாண்டா கிளாஸ் கொடுத்துருக்காங்க, OnePlus Nord CE2 Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது Gorilla Glass 5 கொஞ்சம் பெஸ்ட்டானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேக் ரெண்டு மொபைலுமே பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பஞ்சுவல் டிசைன் தான் ரெண்டு மொபைலுமே இருக்குது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருமே ரெண்டு மொபைலுமே கொடுத்துருக்காங்க. திக்னஸ்னு பார்க்கும்போது iQOO Z6 Pro 8.5 mm வருது, OnePlus Nord 7.8 mm தான் வருது. திக்னஸ் OnePlusல கம்மியாக இருக்குது அண்ட் வெயிட்டுமே OnePlusல தான் கம்மியாக இருக்குது. ஏன்னா இங்கே 173 grams தான் அண்ட் iQOO Z6 Proவில் 200 grams கிட்டத்தட்ட இருக்குது. டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். பில்ட் ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது, நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பட் OnePlus Nordல இருக்க Gorilla Glass 5 கொஞ்சம் பெட்டர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய மொபைலுமே ஒரு ஸ்டார் தரும், உங்களோட தேவை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலரான டிஸ்பிளே தான். AMOLED டிஸ்பிளே தான் ரெண்டு மொபைலுமே கொடுத்துருக்காங்க. Full HD Plus ரெசல்யூஷனோட. ரெஃப்ரெஷ் ரேட்டுமே ரெண்டு மொபைலுமே 90 Hz தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட சைஸ் மட்டும் இங்கே டிஃப்ரென்சஸ். OnePlus Nord CE2ல 6.43 inches, iQOO Z6 Proவில் 6.44 inches. பிக்சல் டென்சிட்டி OnePlus Nordல 409 pixel per inch இருக்குது அண்ட் iQOO Z6 Proவில் 401 pixel per inch இருக்குது. இது அவ்வளோ பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை. ரெண்டு மொபைலுமே சிமிலராக இருக்கிறதால நான் டிஸ்பிளேக்கு ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக கேமராஸுமே ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்குது. 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் ரெண்டு மொபைலோட ரியர் சைட்லையுமே இருக்குது. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ரெண்டு மொபைலுமே நம்மளால் 4K வீடியோ 1080pஸில் ஷூட் பண்ணி முடியும். செல்ஃபி கேமராவுமே சேம் 16 மெகாபிக்சல் தான். இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 1080pஸில் ரெண்டு மொபைலுமே ஷூட் பண்ணி முடியும். ஸோ நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். பட் OnePlus Nord CE2ஓட கேமரா பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற வகையில் இல்லை. நம்ம சேனலோட ரிவ்யூ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா வாட்ச் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, கேமரா செக்மெண்ட் ரெண்டு மொபைலுமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். iQOOல நமக்கு Snapdragon 778G இருக்குது அண்ட் GPU Adreno 642L இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்க்கும்போது Android 12 லான்ச் பண்ணியிருக்காங்க. 5G பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது 7 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. OnePlus Nord CE2 இங்கே MediaTek Dimensity 900 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. GPU Mali G68 MC4 GPU இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் Android 11 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8 5G பேண்ட்ஸ் தான் நமக்கு இந்த மொபைலில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது iQOO Z6 Proக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனுமே Android 12 கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் iQOO Z6 Proவை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் iQOOக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். iQOOல நமக்கு 4700 mAh பேட்டரி இருக்குது, OnePlusல 4500 mAh பேட்டரி இருக்குது. சார்ஜிங் ஸ்பீட்னு பார்க்கும்போது OnePlusல 65 watt ஃபாஸ்ட் சார்ஜர் அண்ட் iQOO Z6 Proவில் 66 watt ஃபாஸ்ட் சார்ஜர். ரெண்டு பிராண்டுமே பாக்ஸில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இங்கே ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. பட் iQOO Z6 Proக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது. ஏன்னா 200 mAh பேட்டரி iQOO Z6 Proவில் பெட்டராக இருக்குது. நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். உங்களுக்கு அந்த 200 mAh பெருசாக போடலை அப்படின்னா நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். iQOO Z6 Proவில் எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இல்லை. OnePlus Nordல நமக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்த்துடலாம். ரெண்டு மொபைலோட 6GB 128GB வேரியண்ட்டுமே 24,000 ரூபாய்க்கு தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் எந்த மொபைல் வின் பண்ணதுன்னு பார்த்துருப்பீங்க, ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டார்ஸ் எந்தெந்த செக்மெண்ட்டில் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். அந்த செக்மெண்ட் தான் உங்களுக்கு முக்கியமான பாருங்கள். அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பார்க்கலாம். பில்ட் ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. பட் OnePlus Nord CE2க்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது. டிஸ்பிளே ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்குது அண்ட் கேமராஸுமே ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் iQOOல பெட்டராக இருக்குது. Android 12 லான்ச் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் iQOO Z6 Pro பொறுத்த வரைக்கும். பேட்டரியுமே ரெண்டு மொபைலும் சிமிலராக இருக்குது. iQOOக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது.
அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வைஸ் 3.5 மொபைல் ஜாக் OnePlus Nordல இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் iQOO Z6 Pro தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மொபைல் சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணினா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.